இன்றைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் என்னென்னன்றதை பார்த்துருவோம். இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாஸ்டாக் பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 2.25% வந்து இன்க்ரீஸ் ஆகி பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. அதே மாதிரி எஃப்டிஎஸ்சி நியூட்ரலாக இருக்குது. சாக்ஸு டேக்ஸு ரெண்டுமே பாசிட்டிவில் தான் இருக்குது. 1% அது வந்து கிட்டத்தட்ட 2% வந்து பாசிட்டிவில் இருக்குது. நமக்கு இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 17,813 ரேஞ்சில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே இப்போ வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து முடிஞ்ச மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 17,656 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு. 656 அந்த ரேஞ்சில் வந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 17,812 ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு முடிஞ்சதோட பார்த்திங்கன்னா 17,686 கிட்டத்தட்ட 185 புள்ளிகள் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாக தான் இப்போ வந்து கேப் அப்பில் தான் இப்போ வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நேற்று எஃப்ஐ டேட்டா பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து 247 கோடிக்கு வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. டிஏ பார்த்திங்கன்னா 872 கோடிக்கு வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லெவல்ஸ் பார்த்துருவோம்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி பார்த்திங்கன்னா நேற்று வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆச்சு. கேப் அப் ஓப்பன் ஆனோடனே பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து கொடுத்தது. அதை தொடர்ந்து பிவோட்டில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே R1 வரைக்கும் போயிட்டு இந்த R1 கரெக்டாக இந்த R1 வந்து அதனால் இது பண்ணிக்க முடியல. அதாவது ப்ரீவியஸ் டே ஹை லெவல் ரேஞ்சில் வந்து இந்த ரிவர்சல் எடுத்து டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. டவுன் ஆகி S2 வரைக்கும் நமக்கு வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு தொடர்ந்து நேற்று வந்து இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் மாதிரியே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு ப்ரீவியஸ் டே லோ அந்த முகூர்த்த ட்ரேடிங் அன்றைக்கி லோ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஃபர்தராக வந்து டவுன் ஆகிருக்கு. ஓகேவா, இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து நமக்கு ட்ரேட் ஆகிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கேப் அப்பில் நேற்று ரேஞ்சில் தான் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இப்போ வந்து இண்டிகேட் பண்ணுதுங்கும்போது இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் நம்ம வந்து ஃபர்தராக அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து டார்கெட்டை வச்சு நம்ம என்ட்ரி ஆகி போகலாம். இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ரிவர்சல் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா தொடர்ந்து டவுன் சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டாக 17,770 வரைக்கும் நம்ம வந்து டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இந்த லோ வந்து நமக்கு வந்து 17,710 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு வந்து 17,650 வந்து நமக்கு வந்து தேர்ட் டார்கெட்டாக இருக்கும். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நேற்று கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு நேற்று வந்து நிஃப்டி வந்து பிவோட்டில் சப்போர்ட் எடுத்த மாதிரி இது வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடத்துல வந்து அதாவது S1 சப்போர்ட் எடுத்துகிட்டு பிவோட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகி இந்த இடத்துக்கு வந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியாது. தொடர்ந்து கன்சல்டேஷனில் போய் நேற்று வந்து அந்த பிவோட்டில் நிஃப்டியை வந்து நேற்று வந்து பேங்க் நிஃப்டி ஃபாலோ பண்ணி நேற்று வந்து அந்த ட்ரேடிங் லோவில் வந்து நிஃப்டி வந்து ரிவர்சல் எடுத்த மாதிரி இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டியை ஃபாலோ பண்ணி ரிவர்சல் எடுத்து டவுன் ஆகிருக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நேற்று மாதிரி தான் நேற்று லெவலில் தான் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படிங்கும் பட்சத்தில் 41,530 இந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து க்ளோஸ் 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து ஃபர்தராக வந்து லாங் சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்ம வந்து ஷார்ட் சைடு இது வரைக்கும்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக இந்த 41,400 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் செகண்ட் டார்கெட்டாக நமக்கு வந்து அடுத்த லெவலாக இந்த லெவலை வச்சு 41,250 வந்து செகண்ட் டார்கெட்டாகவும் தேர்ட் டார்கெட்டாக நம்ம வந்து 41,100 அந்த ரேஞ்சை வந்து தேர்ட் டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து லாங் சைடு பையிங் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்க ஸ்டாக்ஸ் என்னோட அனாலிசிஸ் பிரகாரம் கண்டெய்னர் கார்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து
நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. கீழே வந்து மறுபடியும் டவுன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் டவுன் ஆகாமல் மேலே வந்து இந்த லெவல் ப்ரீவியஸ் நேற்று முந்தாநேத்தி ஹை வந்து பிரேக் பண்ணி இன்றைக்கி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ வந்து இந்த 760 62க்கு மேலே போகுதோ அப்போ வந்து நம்ம வந்து பையிங் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு வந்து 775 வரைக்கும் டார்கெட் வச்சு நம்ம வந்து இதில் மூவ் பண்ணி போகலாம். இது என்னோட லெவல். உங்களோட இதில் வந்து உங்களோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி உங்களோட லெவல்ஸ் வந்து இது வந்து பாசிட்டிவ் சைடில் போச்சுன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த பாசிட்டிவ் சைடில் போகும்போது இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அது பார்த்தீங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து 865க்கு மேலே போகுதோ அப்போ வந்து பையிங் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இந்த லெவல் வரைக்கும் அதாவது 875 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம வந்து டார்கெட்டை வச்சு நம்ம வந்து ஃபர்தராக லாங் சைடில் வந்து இந்த ஸ்டாக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாபர் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. இருந்தாலும் பிரேக் பண்ண முடியல. இது வந்து மறுபடியும் டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எப்போ வந்து 530 கீழே 530 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபர்தராக டவுன் சைடை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 526 வந்து நம்ம வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அதனால் 532 கீழே வந்து எப்போ மார்க்கெட் இந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப் கீழே வருதோ தொடர்ந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்த டார்கெட்டை இந்த லெவலில் வந்து வச்சுக்கலாம். 526 அந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து டார்கெட்டை வச்சு நம்ம நிஃப்டி வந்து செல்லிங் சைடில் போகும்போது இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இன்னும் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான லெவல். அதே மாதிரி நான் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறதுக்கான லெவல்.